Question கவனிங்க. A and B can finish a work in 10 days. B and C can finish in 12 days. C and A can finish in 6 days. In how many days A alone can finish the work? என்ன கேட்டிருக்காங்கன்னா A யும் B யும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து 10 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. B யும் C யும் சேர்ந்து அதே ஒர்க்கை 12 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. C யும் A யும் சேர்ந்து 6 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. அப்ப நான் A மட்டும் அந்த ஒர்க்கை எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்றாங்கன்னு கேக்குறாங்க. வாங்க பார்க்கலாம். சோ இந்த மாதிரி क्वेश्चन பாக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த மூணுக்கு LCM எடுங்க. 6 12 10 இந்த மூணுக்கு LCM எடுத்தீங்கன்னா LCM வந்து 60 வரும். இப்போ டோட்டல் வொர்க் வந்து 60 பார்ட் இருக்குன்னு வெச்சுக்குவோம். இதுல எஃபிஷியன்சி நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். சோ A வந்து 10 டேஸ்ல இந்த A B 60 பார்ட் 10 டேஸ்ல வொர்க் பண்றாங்கன்னா அவங்களோட எஃபிஷியன்சி 1 டேக்கு இந்த 10 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1 டே 6 பார்ட் வொர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி BC 1 டேக்கு 5 பார்ட் வொர்க் பண்ணுவாங்க. இப்போ CA வந்து இத 6 ஆல டிவைட் பண்ணும்போது 1 டே வந்து 10 பார்ட் வொர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ AB plus BC plus CE அப்ப எல்லாமே ரெண்டு இருக்கு. ஆனா அந்த ரெண்ட காமனா வெளிய எடுத்துட்டோம்னா A plus B plus C into 2 is equal to எவ்வளவு 10 16 21 டோட்டல் 21 பார்ட்ஸ். ஓகேங்களா? அப்ப வெறும் A plus B plus C இந்த மூணு பேரோட 1 டே எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா இந்த 2 டிவைட் ஆகிரும். அப்ப 21/2 1 டேவோட எஃபிஷியன்சி மூணு பேரோட எஃபிஷியன்சி. இப்போ நமக்கு A மட்டும் தனியா கேக்குறனால A யோட எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப A யோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த BC யோட எஃபிஷியன்சி நம்ம மைனஸ் பண்ணனும். அப்ப 21/2 மைனஸ் BC யோட எஃபிஷியன்சி 5 மைனஸ் 5. ஓகேங்களா? சோ இத மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த 2 LCM எடுத்தீங்கன்னா இங்க கீழ 1 இருக்குதா இருக்கும். சோ 2 5 10 வரும். அப்போ 21 - 10/2. சோ இத மைனஸ் பண்ணீங்கன்னா 11/2 வரும். 11/2 A ஓட எஃபிஷியன்சி. ஓகேங்களா? சோ டோட்டல் 60 பார்ட் இருக்கு. 1 டே வந்து 11/2 எஃபிஷியன்சினா 60 பார்ட்டுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 60 டிவைட் 11/2. இந்த 2 மேல மல்டிப்ளிகேஷனா போகும். சோ 62 is 120 120/11 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அந்த வொர்க்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. Thank you.